கமதனிசா திரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டும் அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டும் அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா. ஹாய் இந்தியா கிளட்ஸ் வியூவர்ஸ், நான் உத்ரா பேசுகிறேன். நான் லேடி ஆண்டாள் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். இந்த பாட்டு நான் பாடினதுக்கு எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் அடுத்து பாடுற பாட்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். முதல்ல நான் சைந்தவி ஆண்டி வீட்டில் நான் கொலுவுக்கு பாடியிருந்தேன். சைந்தவி ஆண்டி நான் நல்லா பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் உள்ளே போனோடனே ஜிவி அங்கிள் எனக்கு தமிழில் லிரிக்ஸ் கொடுத்தாரு. எனக்கு தெரியும், ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண தெரியாது. ஸோ அம்மா நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். அவங்க எழுதுனாங்க இங்கிலீஷ்லேயே. அப்புறம் நான் 15 மினிட்ஸ்க்கு அப்படியே சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் ஜிவி அங்கிள் கிட்டே போயிட்டேன். அப்புறம் அங்கிள் ஹி செக் மை ஸ்ருதி, என்ன பிச்சில் எப்படி தான் நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ருதியில் நான் உனக்கு போட்டு விடுவேன், நீ எப்படி பாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பூத்துக்குள்ளே நான் அம்மா கூட மைக் செட் பண்ணி எல்லாம் வச்சாங்க. அப்புறம் நான் ரெண்டு லைனாக தான் பாடினேன். லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பா என்னை பாட சொன்னாங்க. அப்படியே கார்லேயே சும்மா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை பாட சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போன உடனே வி வென்ட் ஃபார் அ டேக். அது 2 hours, 2.5 hours, 3 hours அப்படி எடுத்தது டைம். அண்ட் அப்பா said there are nasal blocks, so you have to correct those mistakes also. ஸோ அதனால் நான் கரெக்ட் பண்ணி அப்பா sent it to ஜிவி அங்கிள் and we finished the song. அழகே அழகே எதுவும் அழகே. நான் கீழே கம்ப்யூட்டரில் விளையாடிட்டு இருந்தேன். அப்போது என் தாத்தா தான் என்கிட்ட சொன்னார். அவங்க ஆஃபீஸில் தான் விளையாடிட்டு இருந்தேன். அவன் சொன்னாங்க, இப்படி நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது, அதை பற்றி அந்த அவார்ட் பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால நான் சரின்னு சொல்லிட்டு நான் கேமை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என் தாத்தா சொன்னார், உன் அம்மாவெல்லாம் கூப்பிடுறாங்க, நீ சீக்கிரம் மேலே போ, நீ திட்டுவாங்கன்னு சொன்னார். அப்புறம் சரி மேலே வந்தால் எல்லோரும் என்னை கட்டி பிடிக்கிறாங்கன்னு அப்படியெல்லாம் வந்தாங்க. பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் இல்லை. முன்னாடி நான் அப்பா கூட நறுமுகையை பாடினேன் விஜய் டிவிக்காக ஸ்டேஜில். அப்புறம் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ். நான் விமென்ஸ் டே, லேடிஸ் டே காமராஜ் ஹாலில் பாடினேன். முதல்ல ஏஎல் விஜய் அங்கிள் விஷ் பண்ணாங்க. அப்புறம் மலையாளமில் சுரேஷ் கோபி எல்லாரும் விஷ் பண்ணாங்க. ரொம்ப பாசமாக இருப்பார், கைண்டாக இருப்பார். அவர் திட்ட மாட்டார்.
பேஷண்ட்டாக இருப்பார், அவ்வளோதான். எப்படி மெலோடியஸாக பாடு அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஃபீலோட பாடு அப்படி சொன்னாங்க. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு. அப்பா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப்லாம் சொன்னார். ஆனால் அப்பா வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லி தந்தார். ஏன்னா இப்படி பாடணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவார். மலர் மட்டுமா அழகு, பிழுமிலை கூட ஒரு அழகு. எனக்கு ஸ்டூடியோவில் ஏறும்போது கொஞ்சம் பயம் போச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, அப்புறம் பயம் போச்சு. ஐ வாஸ் யூஸ் டு எவ்ரி திங் இந்த ஸ்டூடியோ, மைக்கு எல்லாமே. அப்புறம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. முன்னாடியெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், அடம் ஃபஸ்ட்டு ஓடி போயிடுவேன் விளையாடுறதுக்கு. ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஐ நீட் டு ப்ராக்டிஸ் டு ஒர்க் ஹார்ட். GV uncle, AL Vijay uncle, my guru, my friends for supporting me and my appa. இந்த பாட்டு நான் பாடுனதுக்கு எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நான் அடுத்து பாடுற பாட்டுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூ பார்த்த இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு தேங்க்ஸ்.